இப்படிப்பட்ட ஒரு உலகமாக தற்கொலையை நீங்க எங்க தேடினாலும் பார்க்க முடியாது. இவ்வளவுக்கும் அவரோட பொண்ணு ஒரு பாடாவதி பயலால இறந்து போயிருக்காங்க. அந்த வாழ வேண்டிய பொண்ணோட சாவை புனிதப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப மாற்று வாழ்க்கை அமைக்கலைங்கிறது அவங்க மனநிலை பொறுத்து. என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி இறந்துட்டா. அதுல எனக்கு பெருமையா இருக்கு. பொண்ணு இழந்தா கூட இது பெருமையா இருக்கா? எது புள்ள செத்து போனது பெருமையா இருக்கா? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பொண்ணுங்களை புனிதப்படுத்தி இப்படி சீரழிச்சுக்கிட்டு இருப்பியா? இப்ப தெரியுதியா அவன் பொண்ணு ஏன் அப்படி பண்ணிருக்கும்? இவன் வரதட்சணை குடும்பப்படுத்தி நம்மள உடம்பு ரீதியாவும் மன ரீதியாவும் குடும்பப்படுத்தி இவன் வேணாம்னு நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்பா கிட்ட போனா ஏன் ஒருவனுக்கு ஒருத்தின்னு உன்னால வாழ முடியாதான்னு கேட்பேன். அதுக்கு நம்ம இல்லாமலே இருந்துடலாம் நினைச்சிருக்கோம். அந்த புள்ள வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி எல்லா பொண்ணும் இருக்கும்னு நான் நினைக்கல. ஆனா வாழ்றதுக்கு வழி இருக்கு, வாழலாம். அது இறந்துதான் தன்னுடைய வாழ்க்கை மாற்றித்தான் இந்த உலகத்துக்கு போகணுங்கிறது முடிவெடுக்கிறது தவறான முடிவு. நல்ல வேலை எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லாம இப்பயாச்சும் தெளிவா பேசுங்க. ராசா உன்னை எங்க அப்பாவா நினைச்சு சொல்றேன். இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு நாரப்பயலோட வாழ்றதுக்கு உங்க பொண்ணு அதை டிவோர்ஸ் பண்ணிட்டு நல்ல வாழ்க்கையை தேட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். இல்ல அவங்களுக்கு இனிமே கல்யாணம் செட் ஆகாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு பொண்ணா மட்டுமே அவங்களோட வாழ்க்கையை கழிக்கலாம். பாவம் அந்த பிள்ளைய புனிதப்படுத்தி ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழணும், அந்த பையன் என்ன டார்ச்சர் பண்ணாலும் அனுபவிக்கணும், இல்லைன்னா செத்து போகணும்னு சொல்லி பெருமைப்படுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. வீடியோ நான் போட்டப்ப இந்த மனுஷனுக்காண்டி ரொம்ப வருத்தப்பட்டுச்சா. அந்த பொண்ணு எவ்வளவு உருகி அப்பாவுக்காண்டி வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்குன்னா இவர் எவ்வளவு பாசமா இருந்திருப்பாரு. ஆனா அந்த பிள்ளை செத்தத பெருமையா இருக்குன்னு சொன்னாரு பாருங்க. அங்கே தயவு செய்து இந்த பொம்பளை பிள்ளைகளை தெய்வீகப்படுத்தி புனிதப்படுத்தி நீங்களே ஒரு கட்டம் போட்டு அதுக்குள்ள ஒரு கேம் ஆடாதீங்க. நீங்க பொண்ணுங்களை ஒண்ணு தெய்வீகமாலாம் பார்க்க வேணாம், மனுஷியா பாருங்க. அவங்களோட வாழ்க்கையை அவங்கள வாழ. அந்த மனுஷன் பெருமையா இருக்குன்னு சொன்னது சத்தியமா சை.